தென் அமெரிக்கா கண்டத்தோட ஒரு அழகான நாடு தாங்க பெரு. மேற்கே பசிபிக் பெருங்கடலையும், கிழக்கே பிரேசில், கொலம்பியா, ஈக்குவடார் போன்ற நாடுகளையும் எல்லையா பகிர்ந்துக்கிறது. இதோட மொத்த பரப்பளவு 12,85,000 சதுர கிலோமீட்டர். இந்த நாட்டோட தலைநகரம் லீமா. ஸ்பேனிஷோட காலனி ஆதிக்கத்தில் இருந்த பெரு 1821 வருஷம் ஜூலை 28 சுதந்திர நாடா அறிவிக்கப்பட்டது. இங்க உள்ள பெரும்பாலான மக்கள் கத்தோலிக்கர்களா இருக்காங்க. ஸ்பானிஷ் இங்க ஆட்சி மொழியா இருக்கு. பெருவியன் சோளுங்கிறது இவங்களோட கரன்சி. இவங்களோட ஜிடிபி அமெரிக்க டாலர்ல 282.5 பில்லியனா இருக்கு. இங்க உள்ள மக்கள் அதிகமா விரும்பி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டா கால்பந்து இருக்கு. இங்க உள்ள மக்களோட பாரம்பரிய உடையும் அவங்களோட இருக்கிற அல்பகா அனிமலும் பார்க்கறதுக்கு கொள்ளை அழகுதான். பெரு ஒரு அழகிய நகரமா இருக்கிறதுனால அது ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாகவும் விளங்குது. பாராகாஸ் நேஷனல் பார்க் உச்சியில இருந்து பார்க்கும்போது அதோட அழகு இன்னும் பிரமிக்க வைக்குது. இது அழகான ஹங்கையா வாட்டர் ஃபால்ஸ். கிறிஸ்டைன் ப்ளூ வாட்டர் மலைத்தொடர்களில் உள்ள அழகான நீர்ப்பகுதி. ஹுவாச்சினாங்கிற இந்த வில்லேஜ் பாலைவனத்துக்கு நடுவுல மிகவும் அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த ரெயின்போ மலை நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸான கார்னரா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பெருல தான் அழகிய அமேசானோட நதிக்கரையை ஆரம்பிக்குது. பெருவுல என்னதான் அழகான இடங்கள் இருந்தாலும் நாம பார்க்க வேண்டியது முக்கியமா 3 இடங்கள். அதுல ஒண்ணுதாங்க இந்த மிஸ்டீரியஸ் நாஸ்கா லைன். அறிவியலுக்கும் புலப்படாம தான் இருக்கு. ஏன்னா இந்த லைன்ஸ் அவ்வளவு அக்யூரேட்டா ஓவியமாகவும் 43 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்த்தா கூட மிகவும் துல்லியமா தெரியுது. பெருவில் நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு இடம் இந்த மவுண்டனில் உள்ள தொங்கும் தங்கும் விடுதி தாங்க. மலையேற தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த விடுதியில் நீங்கள் தங்க முடியும். உலக அதிசயத்தில் ஒன்றான மேச்சு பிச்சு இங்கே தாங்க இருக்கு. அட்லாஸ் மலைத்தொடரில் கிட்டத்தட்ட 8000 அடி உயரத்தில் இதை கட்டியிருக்காங்க. பதினஞ்சாம் நூற்றாண்டில் சிமெண்ட் போன்ற பொருட்கள் இல்லாமல் பெரும் கற்களால் இதை அடுக்கியே கட்டியிருக்காங்க. இதுக்காக யுனெஸ்கோவோட பாரம்பரிய அந்தஸ்து இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் மக்கள் இந்த அதிசயத்தை கண்டு வியக்குறாங்க. நாமும் வியந்திருப்போம்னு நம்புகிறேன். நன்றி.